கேரளத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு வேலைகள் நிறைவு செய்த பாதுகாப்பு படை வீரர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். சுமார் 1500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் குமுளியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு சென்றனர். ஒடிஷா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலிருந்து கேரளத்தில் தேர்தல் பாதுகாப்பிற்காக வந்த அதிகாரிகள் தான் தேர்தல் நடவடிக்கைகள் நிறைவு செய்ததை தொடர்ந்து கேரளத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு சட்டமன்ற தேர்தல் வேலைகளுக்காக மீண்டும் நியமிக்கப்பட்டது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வேலை செய்து வந்த அதிகாரிகள் குமுளியில் வந்த பின்பு தமிழ்நாட்டிலிருந்து வந்த அரசு பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இடுக்கி எஸ்பியின் மேற்பார்வையில் குமுளி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் உட்பட உள்ள அதிகாரிகளின் தலைமையில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வழி அனுப்பி விழா நடைபெற்றது. ഇനി തമിഴ്നാട് ഇലക്ഷൻ 23 നടക്കുന്ന തമിഴ്നാട് ഇലക്ഷനിൽ പോകുന്നതിന് വേണ്ടിയിട്ട് ഫുള്ള് 126 കമ്പനികളിലായിട്ട് 2600ഓളം പോലീസ് ഉദ്യോഗസ്ഥർ, സെൻട്രൽ ഫോഴ്സ് ഉദ്യോഗസ്ഥർ ഇവിടെ ഇന്ന് വന്ന് അവരിപ്പോൾ തന്നെ തമിഴ്നാടുമായിട്ട് കോൺടാക്ട് ചെയ്ത് അവരെ ഇവിടെ നിന്ന് തമിഴ്നാടിന് നമ്മൾ ഇങ്ങനെ വൺ ബൈ വൺ ആയിട്ട് കയറ്റി വിട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ അതൊരു വൈകുന്നേരം ആകുമ്പോഴത്തേക്കിനും ഈ പ്രോസസ്സ് പൂർത്തിയാകുമെന്ന് വിചാരിക്കുന്നു. குமுளி செக் போஸ்ட் வழியாக தேனிக்கு செல்லும் அதிகாரிகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அரசு துறைகளின் உத்தரவுப்படி தமிழ்நாட்டின் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட உள்ளனர். குமுளி தேக்கடி பகுதியில் தயார் செய்யப்பட்டுள்ள 4 முகாம்களிலிருந்து பாதுகாப்பு வீரர்கள் பேருந்துகளில் ஏறி சென்றனர். நியூஸ் பியூரோ, குமுளி.